சத்தியமா உங்கள திருநங்கைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதுக்கு நான் வந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். லேசருக்கு முன், லேசருக்கு பின்னுன்னு திருநங்கை வரலாற்றில இருக்கு. ரொம்ப அழகான திருநங்கைகள் ஆரம்ப காலத்திலேருந்தே இருந்தாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் படையெடுத்து வரும்போது கூட ஆசியாவ ஒரு திருநங்கை மீது காதல் வயப்பட்டு போருக்கு போகாம இருந்த கதைகள்லாம் இருக்குது. ஸோ இது அன்று இன்று நேற்று இல்ல. அன்றிலிருந்தே ஒரு அழகெடுத்த திருநங்கைகள் பல பேர் எங்க சமுதாயத்தில் இருந்தாங்க. லேசருக்கு முன், லேசருக்கு பின்னு நான் ஏன் சொன்னேன்னா, லேசர் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த முகத்துல இருக்க ரோமத்தை போக்குறதுக்கு பெண்களுக்கு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எங்களுக்கு இல்ல. அது பெண்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பல படைப்புகள்லாம் எங்களுக்கு பயன்பாடா மாறினது. அப்படி மாறின விஷயத்துல இது ஒண்ணு. அது வரைக்கும் முகம் வந்து கொஞ்சம் ரஃபா இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து முகம் பெண்களோட முகத்தை விட பல திருநங்கைகளோட முகம் அவ்வளோ மென்மையா சாஃப்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ பிளேட் அப்படியே மாறி எங்க வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாயிடுச்சு. இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இப்ப வர்ற திருநங்கைகளுக்கு நான் வந்து லேசர் இன்ட்ரடியூஸ் பண்ற காலகட்டத்தில் உருவானபடியா நான் 2 வாழ்க்கையுமே அனுபவிச்சிருக்கேன். இப்ப வர்ற பொண்ணுங்கள்லாம் ஒரு 3-4 மாசத்துலயே அந்த முகம் மென்மையாகி சாஃப்ட் ஆகி அவ்வளோ அழகாயிடுறாங்க. ஸோ அந்த கொடுப்பனை அவங்களுக்கு இருக்கு. காட் பிளஸ் தம். நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது மூத்த திருநங்கையா இருக்கட்டும், திருமணம் பண்ணி கணவனோட வாழ்ற திருநங்கை இருக்காங்க, மூத்தவங்களா இருக்கட்டும், இளைய திருநங்கை, எனக்கும் எல்லாரையும் தெரியாது. சம்டைம்ஸ் எங்களுக்கு புரியாது இவங்க திருநங்கையா பொம்பளை பிள்ளையான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவங்க போடுற நகை, அவங்க கட்டுற சாரி, இல்லை அவங்க கட்டுற விதம், அவங்க பேசுற விதம், அதெல்லாம் வச்சுதான் அந்த சில நுணுக்கங்களை வச்சா நாங்களே கண்டுபிடிப்போம். அப்படியே கண்டுபிடிக்க முடியாது கூட எங்க அக்கா தங்கச்சி இவ கண்டுபிடி, இவ நம்மளா அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரிதான் எங்க வாழ்க்கையும் இருக்கு.